அட்டகத்தி படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தினேஷ், நந்திதா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களாம் நடிச்சு ரஞ்சித் டைரக்ஷன்ல சி.வி. குமார் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த அட்டகத்தி. இந்த படம் வந்து ஒரு ரோம்காம் ஃபிலிம். இந்த படத்தோட எல்லா ஒர்க்குமே முடிஞ்சான். படம் வந்து ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஆள் யாருமே வாங்க வரலையாம். அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய பேர், நிறைய ப்ரொடியூசரை கூப்பிட்டு படத்தை ஸ்கிரீனிங் பண்றாங்களாம், டிஸ்ட்ரிபியூட்டரையும் கூப்பிட்டு ஸ்கிரீனிங் பண்றாங்களாம். அந்த ஸ்கிரீனிங்குள்ள வந்து ஞானவேல் ராஜா இருக்கிறாராம், வெங்கட் பிரபு இருக்கிறாராம், வெற்றிமாறன் இருக்கிறாரா, இவங்களாம் இருக்கிறாங்களா. அந்த படத்தை போட்டு காமிக்கிறாங்களாம். அந்த ஸ்கிரீனிங் பண்ற அந்த ஷோல வெற்றிமாறன் தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாராம். ஒவ்வொரு சீனுக்கும் சிரிச்சு அவரு எப்பவுமே சிரிப்பாப்ல அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காராம். வெங்கட் பிரபு ஆச்சரியமா பாக்குறாராம், ஞானவேல் ராஜா ஆச்சரியமா பாக்குறாராம், ரஞ்சித் எவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாராம். அப்படியே எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்களா. வெற்றிமாறன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காராம். படம் ஸ்கிரீனிங் முடிச்சு படத்தை வந்து ஞானவேல் ராஜா ஸ்டூடியோ கிரீன் வந்து நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொல்லி முன் வந்துட்டாங்க. அவரு சொன்னது என்ன அப்படின்னு ரஞ்சித் கிட்ட வந்து, சார் நான் வந்து படம் நல்லா இருக்கு, படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலலாம் வாங்கல. வெற்றிமாறன் அந்த படத்தை இவ்வளவு சிரிச்சு என்ஜாய் பண்றாருல அப்படிங்கிறப்ப கண்டிப்பா படம் வந்து நிறைய பேருக்கு படம் ரீச் ஆகும். ஏன்னா அவருக்கு ஏதோ இந்த விஷயத்துல இந்த படத்துல பாக்குறாருல, இந்த விஷயங்களை பார்த்து அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குல, அவர் இவ்வளவு என்ஜாய் பண்றாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா படம் வந்து நல்லா ரீச் ஆக நம்பிக்கை இருக்கு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு தான் விக்கிறதுக்கு ஹெல்ப்பே பண்ணாரு. டைரக்டரும் ப்ரொடியூசருமே என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்ட்டாரு. பார்க்க வந்தவங்களுமே நிறைய பேர் வந்து இதுல என்ன இருக்குங்கிற மைண்ட் செட் தான் இருந்தாங்க. வெற்றிமாறன் சிரிச்சதை பார்த்து மட்டும்தான் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா வந்து படத்தை வாங்கி வித்தாரு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவங்களே வந்து இப்ப ரீசெண்டா ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.